எப்படி சார் இருந்தது அந்த முதல் நாடகம் தமிழ்ல? எனக்கு அது இன்னும் பெரிய பயம் அப்படின்னு வரல. ஏன்னா நான் அதே அட்மாஸ்பியரில் வளர்ந்து முன்னாடியே இந்த சில்ட்ரன்ஸ் கிளப் இந்த ட்ராமா போட்டு ஸ்கவுட் கேம்ப்ல நம்ம ட்ராமா போட்டால் கூட ஒரு 3 செக்ஷன் ஒரு 100 பேர் பார்த்துட்டு இருப்பாங்களே. அதுவும் ஸ்கூல் பசங்கள்லாம் நல்லா இல்லைன்னா கிழிச்சிடுவாங்கல்ல ஸ்பாட்லேயே. ரொம்ப அங்கேயே இப்போ நமக்கு இப்போ நல்ல பாராட்டு கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷம் வந்தது. அது இன்ஃபேக்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது. கேம்ப் முடிச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம். அடுத்த சண்டே சாத்தனூரோ எங்கேயோ மண்டே ஸ்கூல் வி கேம். அப்போ எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் செல்வதுரைன்னு பேர். நாங்களாம் ரொம்ப ஓஹோன்னு வணங்குற மாஸ்டராக இருந்தார் அவர், டான் பாஸ்கோவில். அவர் என்ன சொன்னார் அன்றைக்கி, நேற்று ட்ராமா இந்த கேம்ப் வாஸ் ஸோ குட், இன்றைக்கி கிளாஸ் கிடையாது, அந்த பசங்களை கூப்பிட்டு எங்களை அந்த ட்ராமாவை திருப்பி கிளாஸ் அவரில் போடுனார். ரொம்ப முக்கியமானது இல்லை சார் அப்போ திரும்ப அந்த ஒரு கிளாஸ். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வாத்தியார், நாங்கள்லாம் அப்படியே ஹீரோ மாதிரி பார்க்குற ஒரு வாத்தியார் இன்றைக்கி இங்கிலீஷ் கிளாஸ் வேணாயா, இதே 30 மினிட்ஸுக்கு அந்த ட்ராமாவை போட்டு லெட்ஸ் என்ஜாய் அகேன்னு சொன்னார்னா பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் தான் ஆரம்பம் நமக்கு கான்ஃபிடன்ஸ். அதுதான் முதல் அங்கீகாரமாகவும் இருந்தது. முதல் அங்கீகாரம்ன்றது நம்ம கூட படித்தவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் என்னோடய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ட்ராமாவை பார்த்து இப்போ கூட இந்த ஸ்டேஜில் கூட அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு நான் காத்துட்ருப்பேன். மக்கள் 1000 பேர் கை தட்டுவாங்க பெரிய பெரிய ஆள். பட் எனக்கு இந்த கூட படித்த அது நம்மளுடைய ஈக்குவல்ஸுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு வாத்தியார் நம்மளை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு போது ரொம்ப பெரிய விஷயம்.